அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் 49ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 49ஆம் நாள் பாடத்திலே இன்று நாம் பார்க்க இருப்பது பாடத்தினுடைய பாடங்களின் வரிசையில் 20வது பாடத்தின் உதாரணங்களை. அதில் சொல்லப்படும் செய்தி கடந்த பாடத்திலேயும் நம்ம பார்த்திருந்தோம். மாதியான ஃபிஅலையும் முதாரியான ஃபிஅலையும் ஒன்று சேர்த்து புழங்குவது எப்படி, அதை சிறு பிள்ளைகள் மாணவர்கள் பிரித்தறியக்கூடிய இலகுவான முறை என்பதை குறித்து நமக்கு விளக்கம் தருவதற்காக தான் இந்த பாடம். அதற்கு தோதுவான சில உரையாடலுடைய போங்கிலே நமக்கு சில கேள்வி பதில்கள் மூலமாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் மாலி முலாரி இரண்டையும் ஒன்று சேர்த்து நமக்கு கொடுத்திருப்பார்கள். பாருங்கள், அந்த கிதாபினுடைய வாசகங்களை நாம் வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா நபீலத்து வசுஅதா அகதபுதுமா அல் வாஜிபாத்தில் மன்சிலியா. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் கடந்த பாடத்தினுடைய பார்த்த விஷயத்துடைய தொடர்ச்சி தான். மாதியான ஃபிஅலையும் முலாரியான ஃபிஅலையும் சேர்த்து புழங்கப்படுதலினுடைய முறை. பாருங்க, என்ன அர்த்தம்? யா நபீலத்து, நபீலாவே, வசுஅதா, இன்னும் சுஅதாவே, அகதபுதுமா, நீங்கள் இருவரும் எழுதிவிட்டீர்களா, அல் வாஜிபாத்தில் மன்சிலியா. அல் வாஜிபாத்துல் மன்சிலியான ஹோம்ஒர்க், வீட்டு பாடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வீட்டு பாடங்கள், அப்போ வீட்டு பாடங்களை நீங்கள் இருவரும் எழுதிவிட்டீர்களா என்பது கேள்வி. நஅம், பதில் கொடுக்கறாங்க அந்த ரெண்டு பேரும். நஅம், ஆம். கதபுனா, நாங்கள் இருவரும் எழுதிவிட்டோம். அல் வாஜிபாத்தில் மன்சிலியத்த, வீட்டு பாடங்களை நாங்கள் எழுதிவிட்டோம். அப்போ கேள்வி கேட்டவங்க அவங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. நபீலாவும் சுஅதாவும் கொடுத்த பதில் தான் இது. என்னது? நாம் கதபனா அல் வாஜிபாத்தில் மன்சிலியா. அப்போ கேள்வி கேட்டவங்க உடனே சொல்றாங்க, வலா கிண்ணனா, என்றாலும் நாங்கள், நஹனு மா கதபனா, நாங்கள் எழுதவில்லை, அல் வாஜிபாத்தில் மன்சிலியா, வீட்டு பாடங்களை நாங்கள் எழுதவில்லை. இதை சொல்றவங்க யாரு? கேள்வி கேட்டவங்க. நபீலா சுஅதாவிடத்திலே கேள்வி கேட்டவங்க சொல்றாங்க. அப்ப திரும்பவும் நபீலாவும் சுஅதாவும் சொல்றாங்க, அன்துமா தாலிபானி லாஇபானி, நீங்கள் இருவரும் விளையாடக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப என்ன புரியுதுன்னா, கேள்வி கேட்டது ரெண்டு ஆண்கள். அப்ப ரெண்டு ஆண்கள் தான் நபீலா சுஅதாட்ட கேள்வி கேட்டது. எப்படி? நீங்க வீட்டு பாடங்களை எழுதிட்டீங்களா? அதே மாதிரி அப்போ நபீலா சுஅதாவும் எழுதிட்டோம் பதில் கொடுத்த உடனே அந்த கேள்வி கேட்டவங்க சொல்றாங்க, நாங்க எழுதல. அப்ப அந்த கேள்வி கேட்ட நபர்களிடத்துல நபீலாவும் சுஅதாவும் சொல்றாங்க, அன்துமா தாலிபானி லாஇபானி, நீங்கள் இருவரும் விளையாடக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள். உடனே அந்த ரெண்டு நபர்களும் பதில் கொடுக்கறாங்க, நக்துபு, நாங்கள் எழுதுவோம், அல் வாஜிபாத்தில் மன்சிலியத்த, வீட்டு பாடங்களை நாங்கள் எழுதுவோம், ஃபில் மசாஇ, மாலையிலே நாங்கள் எழுதுவோம், இன்ஷா அல்லாஹு, அல்லாஹு நாடினால், அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப் இஅராபை நம்ம பார்ப்போம். அப்ப இது ஒரு உரையாடலுடைய வடிவத்தில் இருக்கு. ஆனால் உரையாடலுடைய அந்த போங்கில இல்ல, உரையாடல் மாதிரி. ரெண்டு ஆண் மாணவர்கள், ரெண்டு நபீலா சுஅதா, அந்த ரெண்டு பெண்கள்கிட்ட கேள்வி கேட்கறதும் அதற்கு நபீலா சுஅதா கொடுக்கிற பதில் இது. அப்ப இந்த ரெண்டு ஆண்களும்
சொல்ற வார்த்தை இது. அந்த ஆண்களை பார்த்து நபீலா சோதா சொல்ற வார்த்தை இது. மீண்டும் அந்த ஆண்கள் கொடுக்கிற பதில், நாங்க மாலையில் எழுதிருவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப் வேறா பார்ப்பாங்க. யா ஹர்ஃபுன் நிதா, நபீலத்து முனாதா முஃப்ரத், வாவ் ஹர்ஃபு அத்துஃபு, சுஅதா மஅத்தூஃபு. எங்க அத்துஃபு செய்யணும் சுஅதாவை? நபீலால நாம அத்துஃபு செய்யணும். கத்தபுத்துமானா ஹர்ஃப் இஸ்திஃபாம், கத்தபுத்துமா ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல், அல் வாஜிபாத்தி மஃஊல் மௌசூஃப், அல் மன்சிலியத்த என்பது வாஜிபாத்தி உடைய சிஃபத்து. இப்ப யா ஹர்ஃபுன் நிதா மப்னி, நபீலத்து முனாதா முஃப்ரத் இது லம்மின் மீது மப்னி, வாவு ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, சுஅதா என்பது இதுவும் நபீலால் அத்துப்பு செய்யப்பட வேண்டியதுதான். ஆனா இங்க முகத்தரான முறையில யாராபு வந்துள்ளது. அப்போ முகத்தரத்தான லம்மின் மீது இங்க மபனியாக நாம ஆக்கணும். அப்போ பாருங்க, கத்தபுத்துமா, ஹர்ஃப் இஸ்திஃபாம் மபனி, கத்தபுத்துமா இப்போ ஃபிஇல் மாலி, மாலியான ஃபிஇல்கள் அதை பற்றி நாம மேல உள்ள பாடங்கள்லையும் பார்த்திருந்தோம். மாலியான ஃபிஇல் மபனி, அது ஃபதஹின் மீது மபனியான ஃபெயல்கள் இருக்குது. வலரப, கத்தப, இப்படிப்பட்ட அந்த காயிபினுடைய துவக்கம் அந்த ஃபெயல்கள் எல்லாம் ஃபதஹின் மீது மபனிங்குவாங்க. அதுவே இது போன்ற முகாத்தபினுடைய தா சேரும் பொழுது அங்கே அது சுக்குன் மீது மபனி. அப்ப கத்தபுத்துமா என்ற இந்த ஃபெயில் சுக்குன் மீது மபனி. அல் வாஜிபாத்தி மஃஊலு, இங்க ஜம்உ முஅன்னஸ் சாலிமாக இது இருப்பதனால இதற்கு நஸ்பினுடைய அடையாளம் கஸ்ரத்தை கொண்டு வரும். அப்ப லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. அல் மன்சிலியத்த என்பது வாஜிபாத்தி உடைய சிஃபத். அப்ப இதனுடைய யாராபதான் இங்க வரும். அப்ப இதுவும் நஸ்பினுடைய மஹல். அப்ப எப்படி? லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அப்போ தொடர்ந்து பாருங்க, நஅம் ஹர்ஃப் ஜவாப், கதப்னா ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல், அல் வாஜிபாத்தி மஃஊல் மௌசூஃப், அல் மன்சிலியத்த சிஃபத்து. அப்ப நஅம் ஹர்ஃப் என்பதால் அது மபனி, கதப்னா சுக்குன் மீது மபனி, அல் வாஜிபாத்தி லாஹிரத்தான ஃபத்தஹத்தை லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. என இது அதே சட்டம். லா ஜம்உ முஅன்னஸ் சாலிம், ஜம்உ முஅன்னஸ் சாலிமுக்கு என்ன யாராபு கொடுப்போம்? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டுதான் நஸ்பும் ஜர்ரும். அந்த அடிப்படையில இது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு வந்துள்ளது. அதனுடைய சிஃபத்து தான் இது. அப்ப இது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப அடுத்து பாருங்க, வலாக்கின்னனால வாவு இஸ்தினாஃப், புதுசா துவங்குறாங்க. அந்த கேள்வி கேட்டவங்க சொல்ற வார்த்தை இது. நஹன் லாக்கின்ன ஹர்ஃபி இஸ்திதிராக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன அமல் செய்யும்? இஸ்மிற்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் ஒன்று இது. லாக்கின்ன அடுதானே. அப்ப லாக்கின்ன நா என்பது லாக்கின்ன உடைய இஸ்மு, நஹனு லமீரு ஃபசுல், இந்த நாவை எடுத்து போட்டிருக்கிறாங்க. மா ஹர்ஃபுன் நஃபி, கதபனா ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாஇல், அல் வாஜிபாத்தி மஃஊல் மௌசூஃப், அல் மன்சிலியத்த என்பது அல் வாஜிபாத்தி உடைய சிஃபத்து. இதற்கான இஅராப் என்ன பாருங்க. வாவு ஹர்ஃப் மப்னி இஸ்தினாஃப், லாக்கின்ன இதுவும் ஹர்ஃப் தான் மப்னி, நா என்பது லாக்கின்னோட இஸ்மு மஹல்லு நஸ்ப். என்ன லாக்கின்னோட இஸ்மு என்பதால இது என்னது? நஸ்பினுடைய மஹல்லு. ஆனால் லமீர் என்பதால் இது மபுனி. நஹனு லமீர் மபுனி, மா ஹர்ஃபுன் நஃபி ஹர்ஃப் என்பதால் இது மபுனி, கதபுனா சுக்குன் மீது மபுனியான மாதியான ஃபிஇல் இது. அல் வாஜிபாத்தி அதே மாதிரி தான், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. அல் மன்சிலியத்தை இதனுடைய சிஃபத்து, அப்ப லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து பாருங்க, அன்துமா முபுத்ததா, தாலிபானி ஹபர் மௌசூஃப், லாஇபானி என்பது சிஃபத்து. அப்ப அன்துமா என்பது முபுத்ததா மஹல் ரஃப்இனுடைய இடத்துல இருக்கு. ஆனால் லமீர் என்பதால் இது மபுனி. தாலிபானி ஹபர் மௌசூஃப்,
அப்போ ஹபர் மௌசூஃப் இது முசன்னாவான இஸ்மு. அப்போ இங்க ரஃபா எதை கொண்டு? நூனை கொண்டு. அப்போ அலிஃப் நூனை கொண்டு இங்க என்னது? ரஃபா வந்துள்ளது. இதனுடைய சிஃபத்து என்பதால இதற்கும் அதே இஅராப் தான், அலிஃப் நூனை கொண்டு ரஃப். பாருங்க. அப்போ அதை தொடர்ந்து அடுத்து நக்துபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், அல் வாஜிபாத்தி மஃஊல் மௌசூஃப், அல் மன்சிலியத்த சிஃபத்து, ஃபி ஜாரு, அல் மசாஇ மஜ்ரூர், இன் ஹர்ஃபு ஷர்த், ஷாஅ ஃபிஇல் மாதி, அல்லாஹு ஷாஅவுடைய ஃபாயிலு. பாருங்க. அப்ப நக்துபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மானவி. அல் வாஜிபாத்தி என்பது நக்துபுடைய மஃபூல் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. அதனுடைய சிஃபத்தாக வரக்கூடியது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஃபி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி. அல் மசாயி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இன் ஹர்ஃபு ஷர்த் சுகுன் மீது அது மபனி. ஷாஅ ஃபிஇல் மாதி ஃபதஹின் மீது மபனி. அல்லாஹு ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அப்போ இன் என்பது ஹர்ஃபு ஷருத்து. அப்ப இதற்கான ஜவாப் என்ன? மதுலூல், அறிவிக்கப்பட்டு விட்டது. நக்துபு தான் இதனுடைய ஜவாபாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹ் நாடினால் நாங்கள் எழுதுவோம் என்று வரும். அப்ப இந்த இடத்துல இந்த அன்துமா தாலிபானி என்பது நம்ம என்ன அர்த்தம் வச்சோம்? அந்த கேள்வி கேட்ட இரண்டு நபர்கள் அப்படின்னு. கேள்வி கேட்டவர்கள் இரண்டு ஆண்கள் அப்படிங்கிறத நாம இந்த வார்த்தையின் மூலமாக தான் விளங்க முடியுது. அதனாலதான் நம்ம என்ன வச்சோம்? நீங்கள் இருவரும் விளையாடக்கூடிய இரு மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் வச்சோம். அதுவே இங்க நாம எப்படியும் வைக்கலாம் அப்படின்னா, இந்த லாக்கின்னனா என்பது அந்த கேள்வி கேட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தை. நாங்க எழுதல வீட்டு பாடங்களை, ஆனா நீங்க நல்லா விளையாடி கூடியவர்களாக இருக்கிறீர்களே அப்படின்னு அன்துமா தாலிப தானி நம்ம வரணும். இது போன்ற அந்த சிக்கல்கள் இங்க இருக்கிறதுனாலதான் நாம் இப்படி வச்சோம். இது யார் சொல்ற வார்த்தை? நபீலாவும் சுஹதாவும் சொல்ற வார்த்தை கேள்வி கேட்டவர்களை பார்த்து. நீங்கள் இருவரும் விளையாடக்கூடிய மாணவர்களா இருக்கிறீங்க, அதை எழுதாம இருக்கிறீங்க அப்படின்னு அந்த நபீலாவும் சுஹதாவும் சொல்வது போன்று நாம் அர்த்தம் வச்சோம். அதனாலதான் நக்துப் என்பது அதே அந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய பதிலாக நாம வைத்தோம். இப்போ தொடர்ந்து பாருங்க. யா ரஷீது வ நபீலு வ ஹாலிது. ரஷீதே இன்னும் நபீலே இன்னும் ஹாலிதே. அன்தும் தகுதூன நீங்கள் அமருவீர்களா, ஃபில் பைத்தி வீட்டிலே அமருவீர்களா, யௌமல் உத்லதி விடுமுறை நாளில். அப்ப லீவு நாள்ல நீங்க வீட்டுல இருப்பீங்களா? அவ் அல்லது தஹ்ருஜூன வெளியேறுவீர்களா, லின் நுசுஹதி சுற்றுலாவிற்கு. அதான் கேள்வி. அப்ப ரஷீதே நபீலே ஹாலிதே நீங்க லீவு நாட்கள்ல வீட்டுல இருப்பீங்களா அல்லது வெளியே போயிருவீங்களா சுற்றுலாவிற்கு அப்படின்னு. அப்ப கேள்விதான் கேள்வி. இந்த கேள்வி அர்த்தம் வச்சுட்டோம். இதற்குண்டான தர்கீப் யாராவை நம்ம பார்த்துருவோம். பாருங்க. யா ரஷீது ஹர்ஃபுன் நிதா. ரஷீது யா ஹர்ஃபுன் நிதா. ரஷீது முனாதா முஃப்ரது. வாவ் ஹர்ஃபு அத்ஃப். நபீலு மஅத்தூஃப். ரஷீதுல அத்ஃப் செய்யணும். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். ஹாலிது மஅத்தூஃப். எங்க ரஷீதுல அத்ஃப் செய்யணும். அ ஹர்ஃப் இஸ்திஃபாம். அன்தும் முபத்ததா. தகுதூன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் அன்துமுடைய ஹபர். ஃபி ஜாரு அல் பைத்தி மஜ்ரூர். யௌம லர்ஃப் முலாஃப். தகுதூன உடைய மஃபூல் ஃபீஹி. லர்ஃப் முலாஃப் அல் உத்லதி முலாஃப் இலைஹி. அவு ஹர்ஃப் அத்ஃப். தஹ்ருஜூன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். எங்க அத்ஃப் செய்யணும்? தஹ்ருஜூனவ இந்த தகுதூனல அத்ஃப் செய்யணும். லின் நுசுஹதி லாம் ஜாரு அன் நுசுஹதி மஜ்ரூர். அப்ப யா ஹர்ஃபுன் நிதா மபுனி. ரஷீது லம்மின் மீது மபுனி. முனாதா முஃப்ரது லம்மின் மீது மபுனி. வாவு ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. நபீலு மஅத்தூஃப் அதே யாராபு தான், லம்மின் மீது மபுனி. வாவு ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. ஹாலிது மஅத்தூஃப் ஆகிறதுனால அதற்கு அதே யாராவு லம்மின் மீது மபுனி. ஹர்ஃப் இஸ்திஃபாம் என்பதால் அதுவும் மபுனி. அன்தும் முபத்ததா நஸ்ப ரஃப்இனுடைய மஹல்லு, ஆனால் அது லமீர் என்பதால் மபுனி. தொடர்ந்து பாருங்க. தகுதூன
ஃபிஇல் முதாரி தமீர் ஃபாயில் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. அப்போ இது ஹபருடைய இடம். ஃபி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபுனி, அல் பைத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, யௌம லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, அல் உத்துலத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, அவு ஹர்ஃபாத்து மபுனி. தஹுருஜூன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில் நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. தகுதுன ஒரு இடத்துல நிற்கும். லாம் ஜாரு அந்நுசஹத்தி மஜ்ரூர் லாம் ஹர்ஃப் ஜர் மபனி நுசஹத் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப இப்படி கேள்வி கேட்குறாங்க, ரஷீதே, நபீலே, ஹாலிதே, நீங்க லீவு நாள்ல வீட்டுல இருப்பீர்களா அல்லது எங்க வெளியே சுற்றுலாவிற்குன்னு வெளியேறுவீர்களா அப்படின்னு கேள்வி. அப்ப அந்த 3 பேர் பதில் கொடுக்குறாங்க, நஹுருஜு, நாங்கள் வெளியேறுவோம். ஒரு பெரிய பதில், நஹுருஜு, நாங்கள் வெளியேறுவோம். லின் நுசஹத்தி, இங்க ஒரு லாம் விடுபட்டிருக்கு, கேட்டா இது போன்று வரணும். இங்க நமக்கு பார்த்தா தெரியும் எப்படி வரணும். லின் நுசஹத்தி எழுத்து பிழையாக அச்சு பிழையாக விடுபட்டிருக்கு. அப்ப லின் நுசஹத்தி சுற்றுலாவிற்கு நாங்கள் வெளியேறுவோம். இலல் ஹுகூலில் ஹல்ராஇ, ஹுகூல்னா வயல்கள் அர்த்தம், ஹல்ரானா பசுமையான வயல்களின் பக்கம், வல் மசாரிஇல் ஜமீலத்தி அழகிய வயல்வெளிகளின் பக்கம், மசாரிஅனா விளை நிலங்கள், விளைச்சல் விவசாயம் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு பேரு தான் மஸ்ரா, அதனுடைய பன்மை தான் மசாரிஅ. அப்ப அழகிய விளை நிலங்கள் இன்னும் பசுமையான வயல்களின் பக்கம் சுற்றுலாவிற்கு நாங்கள் வெளியேறுவோம். வநஹ்ருஜு, இன்னும் நாங்கள் வெளியேறுவோம். ஐதன், இன்னும் நாங்களும் வெளியேறுவோம். இலல் மைதான், இல்லல் மீதான் போட்டிருக்காங்க, இது அச்சுப்பிழையா வந்திருக்கு. இலல் மைதானி, மைதானத்தின் பக்கம் நாங்கள் வெளியேறுவோம், மைதானத்தின் பக்கமும் நாங்கள் வெளியேறுவோம். வனல் அபு, இன்னும் நாங்கள் விளையாடுவோம். அல் கிரீக்கித்த, கிரிக்கெட்டை நாங்கள் விளையாடுவோம். எதை போன்று, கமா நஹ்ருஜு, நாங்கள் வெளியேறுவது போல, இலா ரிஹ்லத்தின் ஹலவியத்தின், ரிஹ்லத்துன் ஹலவியா அப்படின்னா பிக்னிக், அதாவது பொதுவாக ஹலா அப்படின்னு சொன்னாலே வெற்றிடம், ஒரு வயல்வெளிகளான ஒரு வீடுகள் இல்லாத ஒரு ஒரு தனி இடம், அங்கதான் பிக்னிக் போவாங்க. அங்க போய் பொதுவா ஹலான்னு சொன்னா அது போன்ற இடம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்திற்கு போய் அங்கிருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இடத்திலேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றது, அதான் பிக்னிக் என்பதனுடைய விளக்கம். அப்ப பிக்னிக்கின் பக்கம் நாங்கள் வெளியேறுவது போல. வ தஸ்ஹபுனா, இந்த வாவுக்கு ஃபத்தஹ தெளிவா வரணும். வ தஸ்ஹபுனா, எங்களோடு சேருவார்கள். அல் அஹவாத்து சகீராத்து, சிறிய சகோதரிகள் எங்களோடு சேருவார்கள். ஃபயத்துபகன, இன்னும் அவர்கள் சமைப்பார்கள். அத்துஇமத்தன் லதீதத்தன், சுவையான உணவுகளை அவர்கள் சமைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே போன்று நாங்கள் எங்க போவோம், லீவு நாள்ல இது மாதிரி வயல்கள் விளைநிலங்கள் பக்கமாக நாங்க சுற்றுலாவிற்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, நஹ்ருஜு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், லின் நுஸ்ஹதி லாம் ஜாரு அந்நுஸ்ஹதி மஜ்ரூர், இலா ஜாரு, அல் ஹுகூலி மஜ்ரூர் மௌசூஃப், அல் ஹலுராஇ சிஃபத், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அல் மசாரிஇ மஅத்தூஃப், மசாரிஇ எங்க அத்ஃப் செய்யணும், ஹுகூல்ல அத்ஃப் செய்யணும். அல் மசாரி மஅத்தூஃப் மௌசூஃப், அல் ஜமீலத்தி சிஃபத், வாவ் ஹர்ஃப் அத்ஃப். நஹ்ருஜு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், நஹ்ருஜு இந்த நஹ்ருஜுல அத்ஃப் செய்யணும். அயுதன் போக்கப்பட்ட ஃபிஇல் தமீர் ஃபாயிலினுடைய மஃபூல் முத்லக், இலா ஜாரு, அல் மைதானி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப். நல்அபு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், நல்அபுவை நம்ம நஹ்ருஜுல அத்ஃப் செய்யணும். அல் கிரீக்கத, அல் கிரீக்கித, நல்அபு உடைய மஃபூல். காஃப் ஜாரு, மா மஸ்தரி, ஹர்ஃப் மஸ்தரி. நஹ்ருஜு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். அப்ப காஃபுடைய மஜ்ரூர் என்ன, இந்த மா ஹர்ஃப் மஸ்தரி என்பது முதாரியான ஃபிஇலை மஸ்தருடைய மஅனாவிற்கு மாத்திரும். அப்ப என்ன ஆகும், இந்த மஅனா, இந்த மஸ்தராக தஅவீல் செய்யப்பட்ட இந்த ஃபிஇல் தான் காஃபினுடைய மஜ்ரூராக வரும். இலா ஜாரு ரிஹ்லத்தின் மஜ்ரூர் மௌசூஃப்,
ஹலவியத்தின் என்பது சிஃபத்து. வாவு ஹர்ஃபு அத்துஃபு. தஸ்ஹபு ஃபிஇல் முலாரி லமீரு ஃபாயில். ஃபிஇல் முலாரி நா மஃஊலு. அல் அஹவாத்து தஸ்ஹபு உடைய ஃபாயில் மௌசூஃபு. அஸ்ஸகீராத்து சிஃபத்து. தஸ்ஹபுவை நாம் எங்க அத்துஃபு செய்யணும்? இந்த நஹ்ருஜுல அத்துஃபு செய்யணும். ஃபா ஃபா ஹர்ஃபு அத்துஃபு தஅகீபுடைய அர்த்தம் உடனே. அப்போ ஃபா ஹர்ஃபு அத்துஃபு. எத்துபஹ்ன மஅதூஃபு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். இந்த எத்துபஹ்னவை நாம் எங்க அத்துஃபு செய்யணும்? இந்த நஹ்ருஜுல. இந்த தஸ்ஹபு எங்க அத்துஃபு ஆச்சோ அங்க தஸ்ஹபுல. அத்துஇமத்தன்கிறது என்னது? எத்துபஹ்னவுடைய மஃஊல் மௌசூஃபு லதீதத்தன் சிஃபத்து. இப்ப இஅராப் என்ன? நஹ்ருஜு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்தாமில் மஅனவி. இந்த நஹ்ருஜுன்னு சொல்றது யாரு? இந்த ரஷீது, நபீல், ஹாலிதுங்கிற 3 பேர். அவர்களை நோக்கித்தான் இந்த முத்தக்கல்லிம் பன்மையுடைய லமீர் மீளுது. லாம் ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபுனி. நுஸ்ஹத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் இது மபுனி. அல் ஹுகூலி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஹலுராயி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு மபுனி. அல் மசாரிஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் ஜமீலத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃபு அத்ஃபு மபுனி. நஹ்ருஜு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. அயுல்லன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இலா ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி. அல் மைதானி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவு ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. நல்அபு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. அல் கிரி கித்த மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. காஃபு ஜார் ஹர்ஃபுல் ஜர் மபுனி. மா ஹர்ஃப் மஸ்தரி மபுனி. நஹ்ருஜு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. இலா ஹர்ஃபுல் ஜர் மபுனி. ரிஹலத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹலவியத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா ஹர்ஃப் அத்ஃப் மபுனி. தஸ்ஹபு ஃபிஇல் முலாரி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மஅனவி. நா தஸ்ஹபு உடைய மஃஊல். அப்போ நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் அது மபுனி. அல் அஹவாத்து ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அஸ்ஸகீராத்து சிஃபத் அஹவாத்துடைய. அப்ப இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. ஃபா ஹர்ஃபு அத்ஃப் மபுனி. எத்துபஹ்ன என்பது சுக்கூன் மீது மபுனி. முலாரியான ஃபிஇல்ல நம்ம பார்த்திருக்கிறோம், முத்தக பெண்பால் பன்மையுடைய நூன் சேர்ந்து வரக்கூடியதான 2 ஃபிஇல்கள். காயிபு பெண்பால் பன்மை, ஹாதிர் பெண்பால் பன்மை, ரெண்டுமே சுக்கூன் மீது மபுனி. இது அப்போ சுக்கூன் மீது மபுனி. அத்இமத்தன் மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இதன் சிஃபத்தா வரக்கூடிய லதீதத்தன் இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து தொடர்ந்து கேள்வியை பாருங்க. அஸ்வஹைபுத்தும் தாரத்தன் சுஆது ஸகீரத்து. உங்களோடு சேர்ந்துள்ளாளா? தாரத்தன் சில சமயங்களில் உங்களோடு சேர்ந்திருக்கிறாளா? சுஆது ஸகீரத்து சிறிய பெண்ணான சுஆது சில நேரங்களில் உங்களோடு சேர்ந்திருக்கிறாளா? அவங்க பதில் கொடுக்குறாங்க அந்த 3 பேரும். யாரு? ரஷீது, நபீலு, ஹாலிது. நஅம் ஆம். ஸஹிபத் நா எங்களோடு அவள் சேர்ந்திருக்கிறாள். அடுத்து பாருங்க. வஹல் தபஹ்தும் நீங்கள் சமைத்திருக்கிறீர்களா? அன்தும் நீங்கள். அந்த ஆண்களை பார்த்து கேட்கிறாங்க. ஐலன் நீங்களும் சமைத்திருக்கிறீர்களா? தாரத்தன் சில நேரங்களில். ஃபி ரிஹலத்தின் ஹலவியத்தின் அந்த பிக்னிக்கிலே சில நேரங்களில் நீங்களும் சமைத்திருக்கிறீர்களா? பதில் நஅம் ஆம். தபஹ்னா நாங்கள் சமைத்துள்ளோம். மர்ராத்தின் அதீதத்தன் பல முறைகள் நாங்கள் சமைத்திருக்கிறோம். இப்ப இவைகளுக்கு தர்கீபேரா பாருங்க. ஆ ஹர்ஃப் இஸ்திஃபாம். சஹிபத் ஃபிஇல் மாதி. கும் மஃஊல். தாரத்தன் லர்ஃப் மஃஊல் ஃபீஹியா வைக்கணும். சுஆது சஹிபத்துடைய ஃபாயில் மௌசூஃப். அஸ்ஸகீரத்து சிஃபத்து. நஅம் ஹர்ஃப் ஜவாபு. சஹிபத் ஃபிஇல் தமீர் ஃபாயில் நா மஃஊல். ஆ ஹர்ஃப் இஸ்திஃபாம் அது மபனி. சஹிபத் சுக்கூன் மீது. சஹிபத் என்பது மாதியான ஃபிஇல் ஃபத்ஹின் மீது மபனி. கும் என்பது மஃஊல் நஸ்பினுடைய
மஹல், ஆனால் லமீர் என்பதால் மபுனி. தாரத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு மஃபூல் ஃபீஹி. சுஆது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. அஸ்வகீரத்து சிஃபத்து, இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. நஅம் ஹர்ஃபு ஜவாபு, அது மபுனி, சுக்கூன் மீது மபுனி. சஹிபத் மாதியான ஃபிஅல், அப்ப இது ஃபதஹின் மீது மபுனி. நா மஃஊலு, அப்ப நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் அது மபுனி. வா ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம், அடுத்த கேள்வி. ஹர்ஃபு இஸ்தினாஃப், புதிதாக துவங்குகிறாங்க. ஹல் ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம். தபகத்தும் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல். அன்தும் லமீர் ஃபஸ்ல். ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇலின் மாலி லமீர் ஃபாயிலுடைய மஃபூல் முத்லக். தாரத்தன் மஃபூல் ஃபீஹி லர்ஃபு. தபகத்துமுடைய மஃபூல் ஃபீஹி லர்ஃபு. ஃபீ ஜாரு ரிஹலத்தின் மஜ்ரூர் மௌசூஃப் ஹலவியத்தின் சிஃபத்து. வாவ் ஹர்ஃபு இஸ்தினாஃப் மபுனி. ஹல் ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம் மபுனி. தபகத்தும் என்பது என்ன? இது சுக்கூன் மீது மபுனி. அன்தும் மபுனி லமீர் ஃபஸ்ல். ஐலன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. தாரத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. பி ஹர்ஃபுல் ஜர் மபுனி. ரிஹலத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹலவியத்தின் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. பாருங்க, அடுத்து நஅம் ஹர்ஃபு ஜவாப். தபக்னா ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். மர்ராத்தின் மஃஊலு மௌசூஃப். அதீதத்தன் என்பது மர்ராத்தினுடைய சிஃபத்து. பாருங்க, அப்போ நஅம் என்பது சுக்குன் மீது மபுனி. தபக்னா, இதுவும் சுக்குன் மீது மபுனி. மர்ராத்தின் மஃபூல் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு. அதீதத்தன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. இப்ப இன்றைய பாடத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள், இந்த உதாரணங்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட செய்தி, மாதியான ஃபிஅலையும் முலாரியான ஃபிஅலையும் ஒன்று சேர்த்து புழங்குவதனுடைய முறை, இலகுவாக அதை பிரித்தறியக்கூடியதான விஷயங்களை நமக்கு இந்த பாடத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்தும் ஒரு சில வார்த்தைகள், உதாரணங்கள் உள்ளது. அதை நாம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே பார்ப்போம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.